கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென் சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர். அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம், புதிய ஏற்பாடு. அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தர் நல்லவர். 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் மாறி மாறி வாசிக்கலாம். அனனியா என்னும் பேருள்ள ஒரு விசுவாசியும் அவனுடைய மனைவியுமாகிய சப்பிராள் என்கிற விசுவாசியும் தங்கள் நிலபுலங்களை விற்றார்கள். தன் மனைவியாயிருக்கிற சப்பிராள் அறிய அனனியா என்பவன் அந்த விற்ற பகுதியிலே, கிரயத்திலே, விற்ற தொகையிலே, விற்ற பணத்திலே ஒரு பகுதியை பிரித்து வைத்து, ஒளித்து வைத்து, மறைத்து வைத்து, ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே, சமூகத்திலே வைத்தான். 3ஆம் வசனம். அப்போஸ்தலனாய் இருக்கிற அந்த பேதுரு அனனியாவை நோக்கி, நிலத்தில், சொத்தில் ஒரு பகுதியை ஒளித்து வைத்து, ஏமாற்றி வைத்து, பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி பிசாசு உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? நீ இடம் கொடுத்தது என்ன? அவன் உன்னை நிரப்பினது என்ன? நீ ஏன் இடம் கொடுத்தாய்? இப்படி இடம் கொடுத்ததுக்கு என்ன விஷயம்? 4ஆம் வசனம். நீ உன்னுடைய சொத்தை, உன்னுடைய நிலத்தை விற்கும் முன்னே அது உன்னுடையதானே இருந்தது. அதை விற்ற இப்பொழுதும் அதனுடைய விலையின் ஒரு பகுதி, பணத்தின் ஒரு பகுதி இன்னமும் அது உன்னிடத்துல தானே இருக்கிறது. நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய். அனனியாவே, நீ பேதுரு என்கிற மனுஷனிடத்தில் அல்ல, கர்த்தர் என்கிற தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். அடுத்து, அனனியா இந்த வார்த்தைகளை கேட்ட அப்புறம் அல்ல, 10 நாள் கழிச்சு அல்ல, 1 மணி நேரம் கழிச்சு அல்ல, அனனியா இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே விழுந்து உயிரை விட்டான். இவளைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்றா? மிகுந்த பயம் உண்டாயிற்று. இதுக்கப்புறம் அருமையான விசுவாசி சப்பிராள் வருவாங்க. இதே பதில காப்பி அடிச்சு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த அம்மையாரும் இறந்து போயிடுவாங்க. சரிங்களா? இங்க அப்போஸ்தலர்கள் காலத்துல நடந்த ஒரு சம்பவம். நிலத்தை வித்து அப்போஸ்தலர் பாதத்துல வச்சா, அப்ப இருக்கிற காலகட்டத்துல யூதர்களால, விசுவாசிகள் தள்ளி வைக்கப்பட்டதுனால, ஒதுக்கி வைக்கப்பட்டதுனால, சாப்பாடுக்கு மற்ற காரியங்களுக்கு பணம் பொதுவா வைக்க வேண்டி இருந்துச்சு. அதனால யாராட்ட சொந்த சொத்துக்கள் இருக்கோ அதெல்லாம் வித்து இங்க வச்சிருங்கப்பா, அப்போஸ்தலர்கள் அதை யாருக்கு வேணுமோ அதை நாங்க பிரிச்சு தருவோம் அப்படின்னு சொல்லியாச்சு.
இதுல அனனியாவும் சப்பீராலும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு இடத்த விற்கிறாங்க. வித்ததுல 2 பார்ட்டா பிரிக்கிறாங்க. ஒரு பார்ட்டை அவங்க வச்சுக்கிறாங்க, ஒரு பார்ட்டை பொதுவுக்கு கொடுக்குறாங்க. இந்தா பேதுரு, இந்தா இதை வச்சுக்கிட்டு நீ ஷேர் பண்ணி கொடுப்பா அப்படின்னு. அனனியாவும் சப்பீராளுக்கும் 2 பேருக்கு தான் அந்த விஷயம் தெரியும். இந்த மாதிரி செய்யறாங்க. செய்யும்போது தேவன் அதை பேதுருவுக்கு காட்டுகிறார். அவன் என்ன செஞ்சான் அப்படின்னு ஸ்பாட்ல பேதுட்ட காமிச்சோனையும் பேதுரு உடனே பேசுறாரு, விஷயங்கள்லாம் பேசுறாரு. என்ன, நீ விற்கிறதுக்கு முன்னாடியும் அது ஓ இடம் தானடா, வித்ததுக்கு அப்புறம் இப்ப ஒரு பகுதி ஓ இடமா தானே இருக்குடா அப்படின்னு பேதுரு சொல்றாரு. சரிங்களா? இங்க அவன் அனனியா என்ன சொன்னதா எழுதப்பட்டிருக்கு? என்ன சொன்னா? பொய் சொன்னான். எங்க பொய் சொன்னான்? தேவனிடத்தில் பொய் சொன்னான். எங்க பொய் சொன்னதுக்கா பாவம் ஒரு உயிர் போகணும்? அப்படித்தானே இருக்கு. பொய் சொன்னதுக்கா ஒரு உயிர் போகணும்? ஒரு உயிர் போனா பரவாயில்ல, இன்னொரு உயிர்னா சேர்ந்து போகுது. ஒரு பொய் சொன்னதுக்கு 2 உயிர் போயிருச்சு. இத அந்த சமுதாயத்துல, அந்த சமூகத்துல, அந்த ஊர்ல கேட்டவங்களுக்கு என்ன என்ன இருக்கும்? ஏன் அங்க போகாதடா, பொய் சொன்னா செத்து போயிடுவடா, நீ அங்கெல்லாம் போகாதீங்க. தப்பி தவறி இதான் பொய் சொன்ன ஆளை கொண்டு விடுவாங்க அவங்க. யாரு கொண்டு விடுவா? பேதுரு கொண்டு விடுவாராம். ஆளை கொண்டு விடுவான். அந்த சபைக்கு போகாத. மிகுந்த பயம் உண்டாயிற்று. ஆனா பொய் சொன்னான் செத்தான்ட்டு அப்படின்னு நேரடியாக அங்க வசனம் இருக்கு. ஆனா உண்மை என்னவா இருக்கும்ட்டு யாரு சொல்ல தெரியும்? பொய் சொன்னாங்கிறதுக்காக செத்தான்? என்னவா இருக்கும்? அந்த வசனத்துல என்ன வந்திருக்கு? சாத்தானுக்கு இடம் கொடுத்தான். சரி, எது நிமித்தம் இடம் கொடுத்தான்? என்ன ஆசை நிமித்தம்? அவ்வளவுதான். பொய் சொன்னா பொய் சொன்னா பொய் சொன்னான்னு தான் நம்ம பிரசங்கம் பண்ணுவோம். ஆனா உண்மை என்ன அப்படின்னா, பண ஆசை அனனியாட்டையும் சப்பிராட்டையும் இருந்துச்சு. பண ஆசை தான் அவங்கள பொய் சொல்ல வச்சுச்சு. பொய் சொல்றாங்க. ஒரு பகுதியை எடுத்து ஒளிச்சு வைக்கணும்னா என்ன இருந்தா அப்படி செய்ய முடியும்? பணத்து மேல நமக்கு ஒரு ஆசை, நம்ம வச்சுக்குவோம். ஃபியூச்சருக்கு என்ன ஆக போகுது, ஃபியூச்சருக்கு என்ன செய்யறது, எங்க இருக்கிறதெல்லாம் வித்துட்டாங்க வச்சுட்டா இப்ப நம்ம என்ன செய்யறது? பண ஆசை, எதிர்கால பயம், இதெல்லாம் சேர்ந்து இந்த வேலையை பண்ணிட்டாங்க. அதனால தேவனை நம்பி இருந்தோம்னா இதெல்லாம் இல்லாம போயிடும். எதிர்கால பயம் இல்லாம போயிடும். தேவன் மேல ஆசை அதிகமாக பணத்து மேல ஆசை குறைஞ்சு போயிடும். ஆமீனா? அதனால ஒரு அருமையான சம்பவம் இது. பண ஆசை தான் அவங்கள பொய் சொல்றதுக்கு காரணமாச்சு. சரிங்களா? நம்ம ஒரு எத்தனையோ பொய் சொல்றோம், அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். ஆமீன். நிறைய பேர் பணத்தை கொள்ளை அடிக்கிறாங்கல்ல உலகத்துல. பணத்தை கொள்ளை அடிக்கிறாங்க, ஏடிஎம் திருடுறாங்க, பேங்க்ல போய் கண்ணை காட்டுறாங்க, வழிப்பறி கொலை என்னமோ செய்யறாங்க உலகத்துல. பணத்தை கொள்ளை அடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு கூட்டம் கும்பலா வந்து பணத்தை கொள்ளை அடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் சொல்றேன், பணம் அவங்கள கொள்ளையடிச்சு வச்சிருக்கு. பணம் அவங்கள கொள்ளையடிச்சிருக்கு. நம்ப முடியுதா? பணத்தை கொள்ளையடிச்சிட்டான் நம்ம பேசுறோம். இவன் பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு முன்னாடியே பணம் அவனை கொள்ளையடிச்சிருக்கு. அதனாலதான் இவன் பணத்தை போய் கொள்ளையடிக்கிறான். பொய் சொல்றதுக்கு காரணம் என்ன? பண ஆசை. பணத்தை போய் கொள்ளையடிக்கிறதுக்கு காரணம் என்ன? அதாவது அனனியாவும் சப்பீராலும் பணத்தை பதுக்கி வச்சிருக்கிறதுக்கு முன்னாடியே பணம் அவங்கள பிடிச்சி வச்சிருக்கு. அனனியாவும் சப்பீராலையும் பணம் அவங்கள பிடிச்சி வச்சிருக்கு.
அதான் அனனியாவும் சப்பீராலும் பணத்தை பதுக்கி வச்சாங்க. நம்பலாமா? ஆமேனா? தைரியமா நம்பலாம். இல்ல, பணத்தை ஒருத்தன் கொள்ளடிக்கிறானா புரிச்சுங்க, பணம் அவனை கொள்ளடிச்சு வச்சிருக்க. அதான் அந்த பயவுள்ள போய் பணத்தை கொள்ளடிக்கிறான். ஆமேன். கர்த்தர் நல்லவர். பாருங்க, அப்போஸ்தலர் காலத்துல இப்படிப்பட்ட ஒரு பெரிய பயங்கரம் சர்வசாதாரணமா நடந்திருக்கு. அப்பெல்லாம் எனக்கு ஒண்ணு புரியுது. அவன் சொல்றாரு பேதுரு, நீ தேவனிடத்தில் பொய் சொன்னாய், பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படின்னு பேசுறாருங்க. அப்ப பேதுருக்கு இத காமிச்சிருக்கிறார் தேவன். அதனால பேதுருக்கு எப்படி தெரியும்? பேதுருக்கு தேவன் காமிச்சிருக்கிறார். அப்ப பேதுருக்கு காமிச்சதுனாலதான் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு அந்த 1ஆம் நூற்றாண்டு அந்த காலத்துல அப்போஸ்தலர் வாழ்ந்த காலத்துல அவர் இருக்கிறத, தெய்வம் இருக்கிறாருங்கிறத தெய்வம் காமிச்சிருக்கிறாரு. நானு ஒருத்தன் இருக்கண்டா அப்படிங்கிறத அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? காமிச்சிருந்திருக்கிறாரு. அதனாலதான் பேதுருக்கு காமிச்சாரு. ரெண்டாவது, அவர் யாருங்கிறதையும் பேதுருவை வச்சு பேதுருவு மூலமா சபைக்கு காமிச்சார். யாருங்கிறத இங்க பேதுரு யாருங்கிறத காமிக்கல. வந்துட்டியா, கண்டுபிடிச்ச பத்தியா, ஒண்ண நீ போய் சொன்ன பத்தியா, எல்லாம் ஒழுங்கா இருக்கணும், அப்படி இல்லை. பேதுரு தன்னை யாருன்னு காமிக்கல. ஆனா பேதுரு வழியா, பேதுரு மூலமா தேவன் யாருங்கிறத காமிச்சாரா? அப்ப பேதுருவை வச்சு பேதுரு மூலமா தேவன் தான் இருக்கிறதையும் காமிச்சாரு, தான் யாருங்கிறதையும் காமிச்சாரு. இவர் இத பண்ணனாலதான் அன்னைக்கு அவளை புரட்சி. என்ன புரட்சி? தெய்வ புரட்சி, கடவுள் புரட்சி. ஏன் வெடிச்சிச்சு அப்படின்னா, கடவுள் தான் அவர் இருக்கிறேன் அப்படிங்கிறத ஆளை வச்சு காமிச்சார், அவர் யாருங்கிறதையும் காமிச்சார். இத பண்ணிட்டாருன்னா இந்த பகுதி ஓவர், இந்த பகுதி வந்துடும். இதை அவர் செய்யணும், நான் செய்யணும்ல, அவர் செய்யணும். ஆமேன். அப்ப புரிஞ்சுக்குங்க, எழுப்புதல்ங்கிறதெல்லாம் ஊழியக்காரன் கையில கிடையாது. கொஞ்சம் கேட்கிறவங்க கவனிங்க. எழுப்புதல், ஊழிய புரட்சி, இதெல்லாம் ஊழியக்காரன் கையில கிடையாது, கடவுள் கையில இருக்கு, கர்த்தர் கையில இருக்கு. என்னங்க இருக்கு அப்படின்னா, அவர் இருக்கிறத அவர் காமிக்கணும். அதே மாதிரி அவர் யாருங்கிறதையும் காமிக்கணும். போய் சொன்ன படுவா தொலைச்சிட்டேன் காமிக்கணும். அவரு காமிச்சா சபை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. சபை எப்படி இருக்குமா? இப்படி இருக்குமான்னு. அப்ப தேவன் ஜெபமெல்லாம் அவரு இருக்கிறத காமிக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட வேண்டிக்கணும். நீங்க இருக்கிறத காமிக்குங்க ஆண்டவரே, காமிங்க. ஒண்ணும் இல்லாதவனா ஆட்டமா ஆடுறான், நீங்க இவ்வளவு இருந்துகிட்டு சைலண்டா இருந்தா, நீங்க சைலண்டா இருந்தா என்ன நடக்கும்? ஒண்ணும் நடக்காது. அப்ப தேவன் எழுப்புதல் அப்படிங்கிறத நீங்க இப்படிதான் ஜெபிக்கணும். ஆண்டவரே நீங்க இருக்கிறத காமிங்க, நீங்க யாருங்கிறதையும் காமிங்க. ஆமென். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் எடுங்க. 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம். கர்த்தர் நல்லவர். தேங்க்யூப்பா. 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம், பழைய ஏற்பாடு, 34வது வசனம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை என்ன செய்யணுமா? துதிக்கணுமா? என்னத்துக்கு துதிக்கணும்? அவர் நல்லவர். சங்கீதம் 119 எடுத்துக்கலாம். சங்கீதம் 119, சங்கீதம் 119
68 தேவனே நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர், உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். ஆண்டவரை பத்தி சங்கீதக்காரன் சொல்றான், தேவனே நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். சங்கீதம் 1 என்ன சொன்னிச்சு? கர்த்தர் நல்லவர். சங்கீதம் என்ன சொல்லுது? நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். சங்கீதம் 34 எடுக்கலாம். சங்கீதம் 34, சங்கீதம் 34 8 கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை நல்லவர் அப்படின்னு நம்ம என்ன செய்யணுமா? டேஸ்ட் பண்ணி பார்க்கணுமா? கேள்விப்பட்டு பார்க்க கூடாதான். எப்படி பார்க்கணுமா? அனுபவிச்சு பார்க்கணுமா? கேள்விப்பட்டே போயிடுறோம். பாஸ்டர் சொல்றாரு, பைபிள் சொல்லுது, அந்த ஊழியக்காரர் இப்படியே தான் பேசிட்டு இருக்கிறோம். தாவீது சொல்றாரு, தாவீதே என்ன சொல்றாரு? எப்பா நான் டேஸ்ட் பார்த்துட்டேன், நீ டேஸ்ட் பாருன்னு தான் சொல்றாரு. நான் கேள்விப்பட்டு சொல்லல, அனுபவிச்சு சொல்றேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். எத்தனை பேர் அவரை வாழ்க்கையில அனுபவிச்சுட்டு சொல்றோம் கர்த்தர் நல்லவருங்கிறத? ஆமென்னா, பைபிள் படிச்சுட்டு சொல்லக்கூடாது. அது குழந்தை பருவத்துல படிச்சு பைபிள் சொல்லுது, பாஸ்ட் சொல்றாரு, தாவீது சொல்றாருன்னு சொல்றது தப்பு இல்லை. ஆனா சாகும் போதும் கர்த்தர் நல்லவன் எப்படி சொல்றீங்க? அதான் பைபிள் சொல்லுற பிரதர், அப்படி சொல்லக்கூடாது. அப்ப நீ சொல்லலான்னு கேட்போம் நாங்க. அடுத்த கேள்வி, நீ சொல்லலையா? ஆமென். அப்ப ஆண்டவரை நல்லவருங்கிற அந்த ஏரியால டேஸ்ட் பார்த்தவங்க தான் ஆண்டவர் விட்டு போறது கிடையாது. கேள்விப்பட்டவங்க போயிடுறாங்க, அவங்களே அனுபவிச்சிட்டவங்க போக மாட்டாங்க. ஆமென். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் எடுங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38. அப்போஸ்தலர் நடபடிகள் 10:38. நசரேயனாகிய இயேசுவை பிதாவானவர் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோட கூட இருந்தபடியினாலே, அண்டர்லைன், அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். யாரு? நம்ம ஜீசஸ். இப்படி சுற்றி திரிந்ததுக்கு பேதுரு காட்டுகிற காரணம் என்ன? ஜீசஸனுடைய ஃபாதர் கூட இருந்தாராம், இருந்தபடியினாலே. சரி, மொத்தம் எத்தனை வசனம் வாசிச்சிருக்கிறோம்? 4 வசனம் வாசிச்சிருக்கிறோமா? 4லுமே ஆண்டவரை பத்தி என்னன்னு சொல்லுது? நல்லவர், நல்லவர், நல்லவர். ஆமென். சரி, சப்ஜெக்டுக்குள்ள போலாமா? நம்ம ஜனங்க, விசுவாசிக சபை கர்த்தருக்கு சாட்சி சொல்றாமா? சாட்சி, பாஸ்டர் நாங்க போனோம் பாஸ்டர், அப்படி இருக்கும்போது அப்படி வந்துச்சா ஆண்டவர் என்னை காப்பாத்தினாரு பாஸ்டர். பாஸ்டர் நான் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் பாஸ்டர், நான் பாஸ் ஆவானான்னு தெரியல, ஆனா ஆண்டவர் எனக்கு அப்படின்ட்டு
நிறைய மைக்கை கொடுத்தா என்ன செய்வாங்க? சாட்சி சொல்லுவாங்க விசுவாசிகள். சரிங்களா? அப்ப ஜனங்க கர்த்தருக்கு சாட்சி சொல்றாங்கன்ட்டு நம்ம பார்க்கிறோம். சரியா? பட் நான் இதை எப்படி பார்ப்பேன் அப்படிங்கிறத சொல்றேன், சொல்லித்தரேன், புரிஞ்சுக்குங்க. ஒருத்தர் கர்த்தரை பத்தி மைக்கை பிடிச்சி சாட்சி சொல்றேங்கிற பேர்ல அவரை ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து பெருமையா பேசி, ஐயோ அவர் மட்டும் அப்ப மட்டும் வராம இருந்திருந்தானா, ஐயோ என் வாழ்க்கையே முடிஞ்சிருக்கும் பிரதர், கர்த்தர் கரெக்டா காப்பாத்தினாரு அப்படின்ட்டு நிறைய அவங்க பேசுறாங்க இல்லையா சாட்சி. அப்படி சாட்சி சொல்லும் போது நான் என் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறது உண்டு எப்பயுமே, ஆண்டவரே இவங்க கிட்ட நீங்க செம்மையா நல்ல பேர் எடுத்திருக்கீங்க. என்ன பேரு? நல்ல பேர் எடுத்திருக்கீங்க. செம்மையா எடுத்திருக்கீங்க தெரியுது. சூப்பர் ஆண்டவரே. நான் என்ன சொல்ல வர்றேன்? அவங்க சாட்சி சொல்றாங்கன்னு தான் உங்களுக்கு தெரியுது, கர்த்தர் நல்லவர்னு தான் நமக்கு தெரியுது. ஆனா நம்ம புரிஞ்சுக்க தவறின ஒரு ஏரியா அது. என்ன ஏரியா? ஜனங்க கிட்ட, மக்கள்கிட்ட ஆண்டவர் என்ன பேர் எடுத்திருக்கிறாரு? நல்ல பேரு. நல்ல பேரு. கம்பெனில முதலாளிட்ட தொழிலாளி என்ன பேர் எடுக்க பார்ப்பான்? நல்ல பேர். ஸ்கூல்ல காலேஜ்ல மிஸ்ஸு கிட்ட டீச்சர் கிட்ட ஸ்டூடெண்ட் என்ன பேர் எடுக்க பார்ப்பாங்க? நல்ல பேர். சரிங்களா? இதெல்லாம் நமக்கு தெரியுது. ஆனா நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், அறிய தவறின விஷயம், நல்லவரா இருக்கிற நம்முடைய தேவன் நம்ம கிட்ட நல்ல பேர் எடுக்க பார்க்கிறாரு. அவர் நல்ல பேர் எடுத்ததனுடைய ஒரு பகுதி தான் நீங்க வந்து சாட்சி சொல்றீங்க அவரை. எனக்கு அப்படி பண்ணிட்டாரு, எனக்கு அப்படி பண்ணிட்டாரு. அப்படிலாம் என்ன அர்த்தம்? உங்கள்ட்ட நல்ல பேர் எடுத்திருக்கிறார். ஆமேனா? அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன், டே நான் நல்லவர்ரா, நான் நல்ல ஆள்ரா அப்படின்னு ஆண்டவர் வாயால சொல்லி சொல்லி மட்டும் இல்ல, நல்லது செஞ்சும் அவர் நம்ம கிட்ட நல்ல பேர் எடுத்துட்டு வர்றாரு. நல்லது செஞ்சும், நல்லவன் சொல்லி மட்டும் இல்ல, நல்லது செஞ்சு செஞ்சு நம்ம கிட்ட அவர் நல்ல பேர் எடுக்கிறார். ஆமேனா? அப்ப பாருங்களேன், அவரு 4 வசனத்தை வாய்ச்சோம், நல்லவரு நல்லவரு நல்லவருன்ட்டு. இந்த 4 வசனத்தை எழுதினவங்கிட்ட கர்த்தர் என்ன பேர் எடுத்திருக்கிறாரு? இல்லாட்டினா அவங்க எப்படி எழுதுவாங்க? எப்படி எழுதுவாங்க? கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள். எப்படி எழுத முடியும்? கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், எப்படி எழுத முடியும்? ஆமேனா? அப்ப நல்லவராய் இருந்தும் நல்லது செஞ்சாதான் நம்ம கிட்ட அவர் நல்ல பேர் எடுக்க முடியும். நான் நல்லவர்ரா நல்லவரான்ட்டு அவர் சொல்லிட்டு உட்கார்ந்து இருந்தா எடுக்க முடியாது. அதனாலதான் நம்ம ஆண்டவர் களத்துல இறங்கி நல்லது செய்யறாரு. களத்துல ஏன் இறங்குறாருன்னா எதுக்கு வர்றாரு? உன்னிட்ட நான் நல்ல பேர் எடுக்கணும்டா, உன்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும் நான். அதுக்குத்தான் அப்பப்ப நல்லது செஞ்சு விடுறாரு. காப்பாத்துறது, கை தூக்கி எடுக்கிறது, எல்லா வேலையும் பண்றாரு. ஆமேன்னா? அப்ப தேவன் நமக்கு நன்மை செய்தாருங்கிறது ஒரு பக்கம் தெரியுது. இன்னொரு பக்கம் நீ புரிய வேண்டிய சத்தியம், இப்படி நன்மை செய்து நம்மகிட்ட அவர் நல்ல பேர் எடுக்கிறாரு. நல்ல பேர் எடுக்கிறாரு. ஆமென். சரி. அப்ப அவர் நல்லவரா இருக்கிறதுனால நம்ம கிட்ட அவருக்கு நல்ல பேர் கிடைச்சிடாது. நல்லது செய்யும் போதுதான் நம்மகிட்ட நல்ல பேர் கிடைக்கும். நம்பலாமா? அதனாலதான் ஆண்டவர் நல்லது செஞ்சுட்டு இருக்கிறாங்கிறத ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்குங்க. உங்களை காப்பாத்துறாரு, வைக்கிறாரு, உதவுறாரு, சந்தோஷம். இதுல நீங்க புரிய வேண்டிய ஒரு விஷயம் இது இருக்கு. நம்மகிட்ட அவர் நல்ல பேர் எடுக்கிறாரு. ஆமென். எதுக்கு நம்மகிட்ட நல்ல பேர் எடுக்கிறாரு? பேர் சொல்லுங்க. இப்ப முதலாளிட்ட ஒரு தொழிலாளி என்னத்துக்கு நல்ல பேர் எடுக்க பார்க்கறான்? ஒரு மாணவி டீச்சர்ட்ட என்னதுக்கு நல்ல பேர் எடுக்க பார்க்கறாங்க? ஒரு புருஷன்ட்ட மனைவி என்னதுக்கு நல்ல பேர் எடுக்க பார்க்கறாங்க? அப்பதான் பிடிக்கும். அப்புறம்
எதுக்கு? இப்ப எதுக்கு ஆண்டவர் நம்மகிட்ட நல்ல பேர் எடுக்க பார்க்கிறாரு? என்ன இப்படி யோசிக்கிறீங்க? கரெக்டான பாயிண்ட். அவர் நமக்கு நன்மை செஞ்சுட்டு நம்மகிட்ட நல்ல பேர் எடுத்துட்டு அவரு பெருமைப்பட்டுக்கிறதுக்கு இல்லை. ரெண்டாவது, நாம அவரை பெருமையா நினைக்கணும். பெருமையா பேசணும். பெருமையா பேசுங்கடா, பெருமையா பேசுங்க, நல்லது செஞ்சிருக்கேன்டா. அதுக்குன்னு அவர் நல்லது செய்யல. அதுக்காக அவர் நல்ல பேர் எடுக்க துடிக்கல. அவருடைய கவனம், நோக்கம், மனசெல்லாமே நம்மகிட்ட ஏன் நல்ல பேர் வாங்க துடிக்கிறார் அப்படின்னா, முதல் காரணம் நாம அவரை நம்பணுமா, அவர் மேல நமக்கு நம்பிக்கை வரணுமா. யார் மேல? அவர் நல்லது செய்யலாம், அவர் மேல உங்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? எப்படி நம்பிக்கை வரும்? அப்ப நல்லவர் மேல உங்களுக்கு நம்பிக்கை வரணும்னா அவர் உங்களுக்கு நல்லது செஞ்சு நல்ல பேர் எடுக்கணும். அப்பதான் நீங்க நம்புவீங்க. அதுக்காகத்தான் சுத்துறாரு நம்மகிட்ட. நம்புடா, அன்னைக்கு காப்பாத்தினேல, நம்பு, இப்ப காப்பாத்துவோம் பாரு, நம்பு நம்பு. ஆமே. அப்பதான் அவரை நமக்கு பிடிக்கும். என்ன செய்யும்? பிடிக்கும். எப்ப பார்த்தாலும் கெடுதலா பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், பிடிக்குமா? ஒரு முதலாளிகிட்ட ஒரு தொழிலாளி எப்ப பார்த்தாலும் கெடுதலா பண்ணிருக்கிறான், இவனால முதலாளிக்கு நட்டம். முதலாளிக்கு ரொம்ப பிடிக்குமா அந்த தொழிலாளிய? பிடிக்காது. அப்ப தேவன் ஏன் நம்மகிட்ட நல்ல பேர் வாங்க பார்க்கிறாரு, துடிக்கிறாரு அப்படின்னா, நாம அவரை நம்பணுமா, நமக்கு அவரை பிடிக்கணுமா. அந்த அந்த இறுதிய துடிப்பு உங்களுக்கு தெரியுதுங்களா? எதுக்காக தேவன் நல்லது செய்யறாருன்ட்டு நம்புடா. இப்பயே நம்புவியாடா? இப்ப நம்புவியா? நம்புடா. ஆமே. நம்ம என்ன பண்ணுவோம்? நல்லது வாங்கிக்கிட்டு அவரை காட்டி விட்டுருவோம். நம்புடாங்கிறதுக்காக இத்தனையும் பேசுறாரு, இத்தனையும் செய்யறாரு. நாம நல்லதை யூஸ் பண்ணிட்டு கிடைச்சவனையும் வாங்கிட்டு போயிடும். பணம் இல்லையா, பணத்தை கொடுத்தனையும் போயிடும். ஆமே. கத்த நல்லவர். நம்மகிட்ட அவர் எடுத்திருக்கிற நல்ல பேரை ஒரு நாள் அவர் நம்மகிட்ட கெடுத்துக்கவே மாட்டார். கெடுத்துக்க மாட்டார். தொடர்ந்து நல்ல பேரைத்தான் எடுத்துட்டு இருப்பாரு. ஆண்டவர் தான் யாருங்கிறத காமிக்கிறதுல ரொம்ப மும்முரமா இருந்தாரு, இருக்கிறாரு, இன்னமும் இருப்பாரு. யாரு? தான் யாருங்கிறத காமிக்கிறதுல. என்னை நம்புனா நான் எவ்வளவு நல்ல ஆளுங்கிறத அவர் காமிப்பாராம். நீ என்னை மட்டும் நம்புடா, நான் எவ்வளவு நல்ல ஆளுங்கிறத காமிப்பேன் அப்படின்னு சொல்றாரு நம்மகிட்ட. நாம் அவரை எதிர்த்தோம்னா, எதிர்த்து நின்னோம்னா, நான் எவ்வளவு பொல்லாத ஆளுங்கிறதையும் காட்டுவேங்கிறாரு. புரியுதுங்களா? எப்படி காட்டுறாரு? எவ்வளவு நல்லவங்கிறதையும் நான் காட்டுவேன், அதே நேரத்துல எவ்வளவு பொல்லாதவங்கிறதையும் நான் காட்டுவேன். இதுக்கு பேர் தான் அவர் யாருங்கிறது காட்டுறது. ஆமே. அனனியா சப்பிரால்ட்ட எப்படி காமிச்சாரு? தொலைச்சுட்டேன், தொலைச்சுட்டேன், தொலைச்சிட்டா காமிச்சாரா? அவர் யாருங்கிறத காமிச்சாரு. அப்புறம் பிரவி சப்பானிட்ட எப்படி காமிச்சாரு தன்னை? நல்லவன்டா நானு, நம்புறேன்னா காமிக்க. ஆமீன். அப்ப அவரை யாருன்னு அவர் காமிக்கிறதுல நல்லவருங்கிறது மட்டும் இல்ல, பொல்லாதவருங்கிறது தான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்குங்க. இதையும் காட்டுவார், அதையும் காட்டுவார். ஆமீன். நம்ம எகிப்து பார்வோன்ட்டு என்னன்னு காமிச்சாரு? எவ்வளவு பொல்லாதவன் தெரியுமாடா? சும்மா கர்த்தர் யாரு, கர்த்தர் யாருன்னு சொல்லிட்டு இருக்க நீயே, தெரியுதானே யாருன்னு? கொண்டே விட்டாரு. ஆமே. மக்கள் மத்தியில, ஜனங்க மத்தியில, உலகத்தின் மத்தியில, சபை மத்தியில, விசுவாசிகள் மத்தியில அவர் பேரை கெடுக்கணும் அப்படின்னு ஒருத்தன் கங்கணம் கட்டி சுத்திட்டு இருக்கிறான். யார் அது?
கர்த்தர் பேரை கெடுக்கணும்டா. விசுவாசிகள் வச்சு அதை செய்யணும். அதை அவர் நல்ல நல்ல பேர் வாங்க துடிக்கிறாரு. இவன் அவரை அவர் எப்படியாவது கெட்ட பேர் வாங்கி தரணும் மக்கள் மத்தியில் அவன் துடிக்கிறான் பிசாசு. அப்படி அவன் துடிச்சு சாதிச்சு ஏதாவது ஒரு காரியம் ஏதாவது ஒரு சம்பவம் சொல்ல முடியுமா? அவருக்கு கெட்ட பேர் வாங்கி தரணும் மக்கள் மத்தியில நல்ல பேர் எடுக்க தேவன் பார்க்கிறாரு. ஆனா பிசாசு மக்கள் மத்தியில அவருக்கு கெட்ட பேர் எடுக்க பார்க்கறான். கெட்ட பேர் எடுத்துறணும், அவருக்கு விடக்கூடாது, அவரை நல்ல பேர் வாங்கக்கூடாது, கெட்ட பேர் வாங்கி தரணுன்ட்டு துடிக்கிறேன். ஏதாவது ஒரு சம்பவம் சொல்ல முடியுமா? இப்படி அவன் கர்த்தருக்கு மக்கள்கிட்ட கெட்ட பேர் வாங்கி கொடுத்தது. ரொம்ப யோசிக்க வேண்டிய இல்லையே, நிறைய சொல்லியிருக்கோமே. ஏதேன் தோட்டத்திலேயே இதை செஞ்சு முடிச்சாச்சு. அந்த துறை அங்கேயே ஆரம்பிச்சான். அதை ஆரம்பிச்சான், சக்சஸ் ஆயிட்டான். நீங்க உங்க கண்ணு திறக்க கூடாது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஆனா உங்க கண்ணு திறந்து நீங்க தெய்வமா இருக்கணும், தேவர்களை போல நீங்க இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் நல்லவனா அவர் நல்லவரா? சொல்லுண்ணா, சொல்லு. நீ கடவுள் போல இருக்குன்னு நினைக்கிறவன் நான் நல்லவனா? நீ அப்படி இருக்க கூடாதுன்னு நினைக்கிற அவர் நல்லவரா? தேவன் அறிவார். தெரியாமனா சொல்ல, அவரு தெரிஞ்சுதான் உங்களை லாக் பண்ணிட்டார். ஏவாள்கிட்டயே இந்த வேலையை காமிச்சிட்டான். முதல் மனுஷி தப்பிக்க முடியல. ஆண்டவருக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்தான். ஏவாள்கிட்ட கெட்ட பேர். பாத்தீங்களா, அவர் நல்ல பேர் வாங்க துடிக்கிறாரு, இவன் உள்ள பூந்து கெட்டவர் வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறான். இன்னைக்கு எத்தனை பேர்கிட்ட அதை வாங்கி கொடுத்துருக்கான் தெரியுமா? வெளியே போயிட்டாங்க, கெட்ட பேர். யோபோட மனைவி கிட்டையும் இதை சாதிச்சிட்டான். யோபோட மனைவி தேவனை தூசித்து ஜீவனை விடும். அவர்னா எங்க நல்ல ஆளு? நல்ல ஆளா அவரு? நல்ல ஆளாயா? சொத்தை கொடுத்து பிள்ளைகளை கொடுத்து ஆரோக்கியத்துக்கு என்னப்பா வாழு நல்ல ஆளா? எல்லாத்தையும் புடுங்கிட்டார், கெட்டவரை கொடுத்தான். ஆமாண்ணா. ஆனா யோபுட்ட கெட்ட பேர் வாங்கி கொடுக்க துடிச்சான். ஆனா யோபுட்ட பாட்சா பலிக்கல. யோபுட்ட இதை சாதிக்க முடியல. ஆமே, முடியல. யோபுடைய மனைவிட்ட சாதிச்சிட்டான். ஆனா பரீட்சை யாரை சுத்தி போயிட்டு இருக்கு? எக்ஸாம் யாரை நோக்கி, யார மையமா வச்சு போயிட்டு இருக்கு? யோபை வச்சு. ஆனா யோபுட்ட சாதிக்க முடியல. கெட்டவர் வாங்கி தர துடிக்கிறான், வாய்ப்பே இல்லைன்ட்டான். கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோன்னு அடிக்கிறான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார்னு அடிக்கிறான். ஒண்ணுமே பண்ண முடியல. தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லைன்னு எழுதியிருக்கு, சொல்லவே இல்லை. நல்லவரு தான். இன்னும் ரொம்ப உச்சமா அவன் சொன்ன வார்த்தை யோபு 13 அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் நல்லவருங்கிறது நான் நம்பிக்கையா இருப்பேன். நான் நல்லவர் தான். அவர் தான் அவனை கொல்றாரு, கொன்னாலும் நல்லவர். ஆமேனா? யோசிச்சு பாருங்க. பருளா வந்து ஓட எடுத்து சுரண்டி மனைவியே கழட்டி விட்டாச்சு. இந்த நிலைமையில ஒருத்தன் அவிசுவாசப்படாம சந்தேகப்படாம அவர் என்னைய கொன்னு போட்டாலும் அவர் நல்லவர் தான் சொல்றது எப்படி? ஆமென். கர்த்தர் நல்லவர். அதே மாதிரி நகோமிட்டையும் இதை சாதிக்க முடியல. அவருக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்க முடியல. நகோமிட்டையும் புருஷனை இழந்தாச்சு, மகனை இழந்தாச்சு, வேற இடத்துக்கு போயாச்சு, அங்க பஞ்சம் எல்லாம் வந்தாலும் இங்க வந்து அவ சொல்ற வார்த்தையெல்லாம் பார்த்தா
கர்த்தர் என்னை இப்படி ஆக்கிட்டா, வெறுமையாக்கிட்டார், இதை பண்ணிட்டார், அதை பண்ணிட்டாரு அப்படி சொன்னாலும் நகோமி கர்த்தர்ட்ட தான் இருந்தா, போகல. அப்ப நகோமிட்டையும் கெட்ட பேர் வாங்கி கொடுக்க முடியல. அப்ப பிசாசு கர்த்தருக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்க நம்மகிட்ட துடிப்பான், ஆனா ஜெயிப்பான் அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் கிடையாது. சில பேர்கிட்ட ஜெயிப்பான், பல பேர்கிட்ட ஜெயிக்க முடியாதவனால. ஆமீன். ஏவாள்கிட்ட ஜெயிச்சான், யோபு மனைவிட்டு ஜெயிச்சான், ஆனா யோபுட்ட ஜெயிக்க முடியல, நகோமிட்ட ஜெயிக்க முடியல. நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய சத்தியம் முடிப்போம். கர்த்தர் நல்லவர், சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா நல்லது செஞ்சாதான் நாம அவரை நல்லவர்ன்ட்டு சொல்லிட்டு இருக்க முடியும். அவர் நல்லது செஞ்சாதான் நம்மகிட்ட நல்ல பேர் எடுக்க முடியும். நல்ல பேர் என்னத்துக்கு எடுக்கிறாரு அப்படின்னா, நாம அவரை நம்பணும். அவர் மேல நமக்கு ஒரு நம்பிக்கை வந்துகிட்டே இருக்கணும். அதுதான் அப்பப்ப காமிச்சிட்டே வருவார், நல்லது செஞ்சுட்டே வருவார். ஆமேன். நாம் அவரை நம்பணுங்கிறதுல அவர் குறியா இருக்கிறாரு, நாம் அவரை நம்ப கூடாதுங்கிறதுல பிசாசு குறியா இருக்கிறான். நம்பாத, நாள் சரியில்லை, நம்பாத. சும்மா 2 நன்மை செஞ்சு 10 தீமை செய்வாரு, நம்பாத சொல்லுவான். ஆமேன்.